வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. கொஞ்சம் அடினியம்லாம் பூத்துருக்குறாங்க. இவங்க பாருங்களேன், ஒரு நல்ல ஒரு ராணி பிங்க்கு செம்மையாக இருக்குது. ஒரு உள்ள இது வந்து பர்பிளோடு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குதுங்க. ஒரு லைட்டு ஒரு பர்பிளாக இருக்குது. கேமராக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் தான். சூப்பராக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. நம்மளோட இதில் கலெக்ஷனில் ஃபஸ்ட் டைமாக இவங்க ப்ளூம் ஆகிருக்கிறாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இவங்க யாருன்னா கருணக்கிழங்கு நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். கருணக்கிழங்கு. அப்புறம் இவங்க ஒயிட்டு கொத்து கொத்தாக பூப்பாங்கன்னு சொல்லுவேன்ல, இந்த பாருங்கள் எல்லாம் கொத்து கொத்தாகவே வந்துருக்கு. ஓ, இலை ஒன்று உடஞ்சிருச்சா, இங்கே பாருங்கள். அப்புறம் இவங்க வந்து ஒரு ஆனியன் பிங்க்கு, இங்கே பாருங்கள், பர்பிள் கலரு, ஒரு இங்கிலீஷ் கலராட்டம் இருக்கும். ஆனியன் பிங்க் இவங்க. இப்போ இந்த மாதிரி சமயம் இப்போ பாருங்களேன், இது ஒரு என்ன ரெட்டுன்னே சொல்கிற ஒரு பிங்க்கு ரெட்டு எல்லாம் மிக்ஸ் ஆன ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எஜ்ஜில். ஆனால் பர்பிள் கலர் செம்மையாக இருக்குது பாருங்கள். லைட் பர்பிள், உள்ளெல்லாம் ஒயிட்டாக தெரியுற மாதிரி இருக்குது. அது லைட் பர்பிளுங்க, அவுட்டர்லேயும் பர்பிளாக இருக்குது. இந்த டிண்ட்டு மட்டும் பிங்க், ஒரு மாதிரி பிங்க்காக இருக்குது. இங்கே பாருங்கள், நகாப்பழம் கலரில் நல்லா டார்க்கு. ஒவ்வொரு பெட்டலுக்கு உள்ளதையும் இது போல் இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து கிரிப்சம் இப்போ ரொம்ப டைனியாக மினியேச்சர் மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப குட்டியோண்டு நல்லா டார்க் மெருன்னு. இந்த சமயம் ஒரு பெட்டல் ஃபியூஸ் ஆகிருக்கு, சரியாக வரல. இப்படி பாருங்கள் கிரிப்சம். அடுத்த எல்லாம் கொஞ்சம் மொட்டுக்கள் இருக்கிறாங்க, இன்னும் விரியலை. இப்படி பார்க்கலாம். இவங்க பாருங்கள், ப்ளாயரங் எப்படி கலர் வருது பாருங்களேன். இன்னும் ஃபுல் ப்ளூம் வரல, மொட்டோடு தான் இருக்கிறாங்க. அவுட்டரில் நல்ல ஒரு பிங்க், மேலேருந்து பார்க்கும்போது எப்படி ஒரு கலராக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே ஒரு நல்ல எட்ஜில் டென்ட்டு. வாவ், சூப்பராக இருக்குதுங்க. வாவ், செம்மையாக இருக்குது. இப்போ இந்த இது வந்து மேலேருந்து பார்க்கும்போது ஸ்லீப்பிங் பியூட்டி கலர் இப்படி தான் இருக்கும், இது போல் இருக்குது. சரி, ஃபுல் ப்ளூம் ஆனாலும் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து இவங்க ஒன்று ஒரு எல்லோ கலர், ஒயிட் இல்லை, ஒரு க்ரீனிஷ் எல்லோ மாதிரி இருக்குது. இது ஒரு எல்லோ ஃபியூஸ் ஆகிருக்கு, சரியாக ப்ளூம் வரல. அப்புறம் இந்த பியூட்டி பாருங்கள், மிஸ்ஸென்டர்ஸ் வாசிக்கம். செம்மையான கலருங்க, நல்லா ப்ரைட்டாக இருக்குது. இங்கே கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கு. இந்த இங்கே பாருங்கள், இந்த பக்கம் இங்கே. வாவ், சூப்பர், அழகாக இருக்குதுல்ல. இந்த வாட்டி நான் ப்ரூன் பண்ணி வைக்கலைங்க, அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இயர் தான் இவங்களெல்லாம் ப்ரூன் பண்ணணும். பாருங்கள், இந்த பக்கத்தில் அவ்வளோ அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாக எவ்வளோ ஃபினிஷிங்கோடு அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இவங்க ரோஸ் கலரு. இது வரைக்கும் நம்ம டெசர்ட் ரோஸ் பார்த்தோம்ல, முள் இல்லாத ரோஜாக்கள். இப்போ இவங்க முள் இருக்கிற ரோஜா. இவங்க சரியாக ஃபியூஸாக இருக்கிறாங்க, சரியாக ஃபுல் ஃபினிஷிங் வரல. இவங்க ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலராட்டம் வரும், அவுட்டரில் மட்டும் ஒரு லைன் மாதிரி பிங்க் கலர் ஷேடில் வரும். இந்த பாருங்களேன், இப்போ தெரியுதுங்களா? இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, நேராக பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது, அவுட்டரில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து ஒரு மொட்டே வராங்க பாருங்கள், அடுத்து ஒரு மொட்டே வராங்க. வாங்க, ப்ளாயரங் தூரத்துன்னு பார்க்கும்போது அவ்வளோ கலர் சூப்பராக இருக்குதுங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சூப்பராக செம்மையாக இருக்குது. அந்த எட்ஜில் வர ரெட்டு, வாவ், பாருங்களேன், நேரில் பார்க்கும்போது அவ்வளோ இதாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குதுங்க. இது பாருங்கள், இது ஃபுல் ப்ளூம் ஆகணும். ஃபுல் ப்ளூம் ஆகும்போது கேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டைம் இன்னும் அதுக்கு முன்னாடிலாம் பூத்தப்பெல்லாம் காமிச்சிருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வருதுங்க இப்போது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.